அஸ்ஸலாமு ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் முஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு சில ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி சொன்னால் நம்புவீங்களா என்னென்னு தெரில. ஆனால் 9 மணிக்கு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் சூரியன் வெளியவே வரல. நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்னஸோடு இருந்துச்சு. தரையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈரப்பதமாகவே இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக எதுவுமே செய்யலை. க்ளீனிங் வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல் இட்லி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். பசங்களுக்கு பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆண்டியில் இன்னும் ஒரு வாரத்தில் வைக்க போகிறாங்க. அப்படின்னால இன்றைக்கி டேட்டுக்கு ஃபிசிக்கல் போட்டி வைக்கிறதா பிளான். அதாவது இந்த ரேஸு, ரன்னிங் ரேஸு, ஸ்லோ ரேஸ் இதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பசங்களுக்கு வைக்கிறதா பிளான். அதனால் பசங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. பாப்பாலாம் ஃபஸ்ட்டே போயிட்டான். அஸ்கர் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தான். அவன் போனதுக்கப்புறம் காலையில் பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன். எப்போ வேணால் மழை வரும் அப்படிங்கிறனால காஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா முட்டை புலாவ் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் முட்டை கிடக்கு. சரி புலாவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதே வச்சு ஃபஸ்ட்டு புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா தான் காரம். மற்றபடி நம்ம மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைக்கு போகிறதுனால இருந்த கொத்தமல்லியிலே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போட்டு இது பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாக தேங்காய் பால் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டா காய்ச்சின பாலை கூட வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உலக்கு அரிசிக்கு எப்பவும் போல் தான் 1.5 உலக்கு தண்ணி. நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கனால இந்த தண்ணி. வீட்டு அரிசி அப்படின்னா நீங்கள் ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டிருக்கேன். முட்டை சைடில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முட்டை புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு உரிச்சிட்டு ஒரு ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சமாக மிளகா பொடி, கரம் மசாலா, லைட்டாக உப்பு, முட்டையை கொஞ்சம் நல்லா பக்கமாக கீறி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சேர்த்திங்கன்னா உண்மையாக சொல்ல முட்டை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், எப்போ ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா உண்மையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் தோசைக்கல் வச்சு அது மேலே மூடி போட்டு தம் போட்டாச்சு. இன்றைக்கி ரைத்தாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சிருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறதுனால வெறுமனே தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. உண்மையிலே சொல்கிறேன், முட்டை புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சரி நம்ம தொழுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து துவா கேட்டுக்கிட்டு இருக்கப்போ என் பூனைகளும் சேர்ந்து உட்காந்து படுத்து கிடந்தாங்க. பஞ்சுட்டு இருக்கனால இங்கேயே உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்க. எந்திரிச்சு போக மனசே இல்லை அவங்களுக்குலாம். மதியம் முட்டை புலாவும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் தான் நான் பள்ளியாசல் போயிருந்தேன். பசங்க சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி ஒரு 2:30 போலலாம் போயிட்டாங்க. இந்த மாதிரி 2:30க்கெலாம் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வர்றதுக்குள்ளேயே நிறைய போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. நான் போனப்போ என்ன போட்டி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை கட்டிட்டு கையில் ஒரு விளக்கமாறு கொடுத்துருவாங்க. பலூன் உடைக்கணும். இது புதுசாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போட்டி வச்சது கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த தண்ணி கையில் ஊற்றி போய் பாட்டில் நிரப்ப சொல்லுவாங்க. அப்புறம் ரேஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கையை கட்டிட்டு முறுக்கெல்லாம் கடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப ஜாலியாக ஆல்ரெடி கேர்ள்ஸ் விளாண்டுட்டாங்க. இப்போ பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளக்கமாரெலாம் வச்சு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாகவே இந்த கேம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங். அதாவது டீமுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக இந்த கேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பையன் ஓடி போய் அந்த பலூனை வாங்கிட்டு 2 பேர் இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே புதுசாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கேம்லாம் மேக்ஸிமம் நான் படிக்கிறப்ப ஃபாலோ பண்ணதே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. இந்த கேம்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசர் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னால பிரேக் விட்டுட்டாங்க. அதனால் நானும் பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு
அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சரி காஃபி போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காஃபி தான் போட்டிருந்தேன். பிஸ்கட் எதுவுமே இல்லை, சும்மா காஃபி மட்டும் குடிச்சிட்டு வாங்க திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால் குடிச்சிட்டு நானும் பசங்களும் கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மேகமூட்டம், எப்போ வேணால் மழை வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மழை மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கிட்டே தான் பள்ளியாசலுக்குள்ளே போனோம். இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு போட்டி, இந்த போட்டியில் வந்து பாப்பாவுமே கலந்துக்கிட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கேம் பேர் எனக்கு சுத்தமாக தெரியல. கையில் வந்து அந்த தண்ணியை வந்து வச்சு அப்படியே ரேஸாக போகணும், தண்ணி வந்து சிந்தக்கூடாது, அதே நேரத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குட்டீஸ்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட பெரிய பிள்ளைகளுக்கு, அதை விட பெரிய பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பகுதியாக வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து 2வது பகுதியில் தான் கலந்துக்கிட்டா. உண்மையாக சொல்கிறேன், அவள் ஜெயிப்பா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, கலந்துக்கணும் அதான் மேட்ரு. பாப்பா பார்த்திங்கன்னா இதில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினா. எப்படின்னு தெரியல, இதில் மட்டும் குடுக்குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பெரிய பசங்களுக்கெல்லாம் நடந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி கேமும் வந்து நாங்கள் பண்ணதில்லை. அந்த தண்ணி வந்து கையில் கொண்டு போய் இருப்போம், அந்த கேம் கூட இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து குட்டி பசங்களுக்கு வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வச்ச நேரமோ என்னமோ மழை பெஞ்சிருச்சுங்க, மொத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேளை சந்திப்போம்.